அன்பான மக்களே, வெண்டைக்காய் பொரியல், பொன்னாங்கண்ணி கீரை, ரசம், மிளகு ரசம் சாதம், மிளகு ரசம். So ladies finger fry, okra, ladies finger fry, and பொன்னாங்கண்ணி கீரை. This is a spinach, special spinach called பொன்னாங்கண்ணி கீரை. You can check in Google what is பொன்னாங்கண்ணி கீரை. It's very good for health, good for digestion, good for eyesight, and good for your skin, good for your health. And ladies finger is good for your brain and also all the bone joints, good memory power, everything. இது வெண்டைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபக சக்திக்கும் மூளைக்கு ரொம்ப நல்லது. அது இல்லாமல் உடலில் உள்ள எல்லா ஜாயிண்ட்டுகளுக்கும் ரொம்ப நல்லது. பொன்னாங்கண்ணி கீரை பார்த்தீங்கன்னா உங்கள் கண்களுக்கு ரொம்ப நல்லது, உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது, நல்லா ஜீரண சக்தி நல்லா உண்டாக்கும். தோலுக்கெல்லாம் வந்து நல்லா மினுமினுப்பான ஒரு தோலையும் சுருக்கம் இல்லாத ஒரு தோலையும் வந்து கொடுக்கும். ரொம்ப நல்லது. ரசம், இது மூன்றும் சேர்த்து மொத்தமா ஒரு வீடியோல போட்டிருக்கேன். மொத்தமா இந்த வீடியோ பார்த்த உடனே அது அப்படியே கண்டினியூஷன்ல வரும் பாருங்க. So after watching this, you will see the continuation the video and you can see how we made the ladies finger fry and பொன்னாங்கண்ணி கீரை spinach and வெண்டைக்காய் பொரியல். Dear friends, today we are making ladies finger okra பொரியல் fry. Oil, here the tomato, onion, coriander, chopped, கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி அதுக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன்.
oil, 2 small cups of oil, 2 சின்ன கப் ஆயில் போட்டிருக்காங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு, mustard and உரிதால் mixed. Some more uridal. Once the oil got more heat, we'll mix some more uridal. கொஞ்சம் ஆயில் நல்லா காஞ்ச உடனே இன்னும் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போடுவாங்க. ஏற்கனவே கொஞ்சம் உளுத்தம் பருப்பும் கடுகும் போட்டிருக்கு. நல்லா அது பொரிஞ்சு வந்த உடனே இன்னும் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு. வெங்காயம் தக்காளி போட்டு வதக்க போறாங்க. Now my mother is going to mix onion and tomato. நண்பர்களே, இங்க நிறைய பேருக்கு வெண்டைக்காய் பொரியல்லாம் செய்ய தெரியும். ஆனா வெளிநாட்டுல நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்கு போறாங்க, செய்ய வீட்டுல சமையலை கத்துக்காம போயிட்டு எங்க போய் இந்தியன் ஃபுட்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு தேடி அலையிறாங்க. அவங்க எல்லாம் இதை பார்த்து வச்சுக்கிட்டாங்கன்னா வாரத்துல ஒரு நாளாவது வீட்டுல இருக்கும்போது ஈஸியா செஞ்சு சாப்பிட்றதுக்கு உதவும். ஸோ இது அவங்களுக்குலாம் உதவும்னு நினைக்கிறேன். உங்க மகள் யாராவது வெளிநாட்டுல இருந்தாலும் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க, பார்த்து அப்படியே கத்துப்பாங்க ரொம்ப ஈஸியா. Dear friends, also not only the foreigners, the Indian people, they are studying in overseas and working, and so they are not able to get Indian food sometimes. And some people, they are not able to cook, they don't know how to cook, only the parents cook in home. So in this video they can easily learn this. It's very easy, and they can cook at least weekly once when they are studying or working in overseas. Indians working in overseas. Oh, it's a good idea, right? So the onion and tomato nicely fried now. Now the lady's finger okra mixing. வெண்டைக்காயை இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின உடனே வெண்டைக்காயை ஏற்கனவே வதக்கி வச்ச வெண்டைக்காய், அதுலேயும் கொஞ்சம் ஆயில் இருக்கு, எண்ணெய் இருக்கு, மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. So already the okra, the lady's finger, was a little bit fried with oil, and that lady's finger now mixed in the onion and tomato. Now the turmeric powder, half a spoon of turmeric powder, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்காங்க. Turmeric powder, உப்பு, salt. This container we have nearly for 70 years. 1 spoon chili, 2 spoon chili, 3 spoon chili, 3.5 spoon chili powder, homemade chili powder. Now coriander mixing. கொத்தமல்லியை இப்போ மிக்ஸ் பண்றாங்க. Water mixing, 1 glass of water,
இப்போ வந்து ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் கலந்துருக்காங்க. இப்போ 1.5 glass of water totally mixed. Now covered. So this is வெண்டைக்காய் பொரியல், ladies finger பொரியல், okra பொரியல், stir fry. பொரியல் means stir fry, and it's very good for health, tasty, good for brain, good for bone joints, so many things. மக்களே, இதுதான் வந்து வெண்டைக்காய் பொரியல். இது வந்து உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது, ஞாபக சக்தி நல்லா கிடைக்கும், மூளைக்கு ரொம்ப நல்லது, எலும்பில் உள்ள ஜாயிண்ட்டுங்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதனால அடிக்கடி உணவில் வெண்டைக்காய் சேர்த்துக்குங்க. ஸோ ஆல்ரெடி 5 minutes க்ளோஸ் த பிளேட். ஏற்கனவே ஒரு 5 நிமிஷம் இப்போ வந்து பிளேட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கு. இப்போ திறக்க போறாங்க. இதா உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்குங்களா? So she said the spices are correct, and also boiled nicely. The salt is correct. Ladies finger stir fry பொரியல் already ready. வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுத்துங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகணும். More 5 minutes. Rasam, this is rasam. For this rasam, she soaked the tamarind for about 20 minutes in the water, and now she is filtering. இது வந்து ரசம் பண்றதுக்கு மிளகு ரசம் ரொம்ப நல்லா இருக்கும். For to make rasam, garlic, இப்போ வந்து இதுல வந்து ரசம் பொடி கலக்குறாங்க. ரசம் பொடியில வந்து என்னென்னலாம் இருக்குன்னா அம்மாவே சொல்லுவாங்க. சொல்லுங்கம்மா, என்னென்ன ரசம் பொடியில மிளகு, என்னென்ன இருக்கு? மிளகு, சீரகம், தனியா, துவரம் பருப்பு, மிளகு, மிளகா, பெருங்காயம். இந்த ரசம் பொடியில வந்து மிளகு, சீரகம், தனியா, பெருங்காயம் இதெல்லாம் இருக்கு. ஸோ திஸ் இஸ் ரசம் பொடி இஸ் மிக்ஸ்டு வித் பெருங்காயம், மிளகு, சீரகம்,
Dhania, that is coriander. வெண்டைக்காய் பொரியல் ரெடி. ரெடி ஆயிடுச்சா? ம். வெண்டைக்காய் பொரியல் ரெடிங்க. Dry chili. So in the tamarind water, she mixed first a garlic and now mixing dry chili. And before that, she mixed a rasam podi. Rasam podi means like say how to say the grinded powder for rasam, which is made by pepper, cumin, and perungayam. I don't know what is called perungayam in English. Perungayam and uridal, chili, all this in powder base and mixed already. That is called rasam podi. You can also make rasam podi yourself. Now garlic, sorry, now coriander, mixing the coriander. Make rasam. Just tasting whether the salt and spicy is good. ஏற்கனவே உப்பு போட்டிருக்கீங்களா இல்ல? She's saying that she is getting old and so very hard for to do all these things. She's already 70. அம்மா சொல்றாங்க வயசாயிடுச்சு, அதனால எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எடுத்து எல்லாம் வைக்கிறதுக்கு அப்படின்னாங்க. அவங்களுக்கு 78 வயசு ஆகுது. ஆனா அப்படி தெரியல, நல்லா பண்றாங்க. எங்களை பண்ண விட மாட்டாங்க, அவங்க தான் பண்றாங்க. நல்லா டேஸ்டா பண்ணுவாங்க. மக்களே, நீங்க பாக்குறவங்க எப்படி இருக்கு டேஸ்ட், இது பார்க்கும் போதே அப்படின்றத கொஞ்சம் கமெண்ட்ல எழுதுங்க. Ladies and gentlemen, while you are watching this video, you will already feel the taste. So please write in the comment how you like this video. And also in this video, in the last video also I said this, the Indian students or Indian workers who work in overseas, they can watch this. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உளுத்தம் பருப்பு, கடுகு, கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சமா உளுத்தம் பருப்பும் கடுகும் எண்ணெயில போட்டிருக்காங்க. Now little bit of uridal and mustard is boiling in the oil. So now that rasam mixture, pepper water, rasam in English we can say just a pepper water, but this is not just a water with pepper. You already saw the ingredients. So this is called rasam, milagu rasam. Sometimes you can also mix a tomato, but sometimes without tomato. When you mix tomato, the tamarind level should be less. அதாவதுங்க சில நேரத்துல தக்காளியும் இதுல மிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தக்காளி மிக்ஸ் பண்ணும் போது பாத்தீங்கன்னா புளிய வந்து கொஞ்சம் கம்மியா போட்டுக்கணும், அவ்வளவுதான். ரசம் நல்லா கொதிக்குதுங்க. So the rasam is boiling nicely, almost ready. ரெடி ஆயிடுச்சாம்மா ரசம்?
மிளகு ரசம் இஸ் ரெடி. மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. ரசம் இஸ் ரெடி. மக்களை இப்ப வந்து நம்ம பொன்னாங்கண்ணி கீரையை பார்க்க போறோம். பொன்னாங்கண்ணி கீரை வந்து உடலுக்கு ரொம்ப நல்லது. நீங்க வாரத்துல ஒரு நாளாவது பொன்னாங்கண்ணி கீரை சேர்த்துக்கோங்க, இல்ல மாசத்துல 2 நாளாவது சேர்த்துக்கோங்க. அதுக்கு வந்து இப்ப வந்து வேக வச்ச பருப்பு இங்க இருக்கு. டுடே we are going to make the greens which is பொன்னாங்கண்ணி. The name of the greens is பொன்னாங்கண்ணி. For this பொன்னாங்கண்ணி பொரியல் stir fry. For this we need a lentils, boiled lentils. This is பொன்னாங்கண்ணி கீரை. கொஞ்சம் கையில எடுத்து காட்டுங்க. This is called பொன்னாங்கண்ணி கீரை greens. சரி. And there is onion. This level of dry chili and mustard and a little bit of uridal. Chopped onion is here. Here is பொன்னாங்கண்ணி கீரை. One cup of oil. One cup of oil mixed. Waiting for the oil to heat. அதாவது ஒரு கப்பு கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஊத்திருக்காங்க. அது காயறதுக்கு வெயிட் பண்றாங்க. வெயிட் பண்ணுங்க மக்களே. ஆச்சுங்களா? The boiled lentils mixed. துவரம் பருப்பு வேக வச்ச துவரம் பருப்பை மிக்ஸ் பண்ணிட்டாங்க. கலரி விட்டோமா? தண்ணி கொஞ்சம் ஊத்தணுமா? The more 5 minutes, the பொன்னாங்கண்ணி கீரை is ready. இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம்னா பொன்னாங்கண்ணி கீரை ரெடி ஆயிடும். ரெடி ஆயிடுச்சா? பொன்னாங்கண்ணி கீரை இஸ் ரெடி.